ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வாகரத்து சர்ச்சைகளுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமாக தன்னோட மனைவி பற்றி பேசியிருக்காரு. கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா நடிப்பில் மணிரத்னம் டைரக்ஷனில் உருவாகியிருக்கிற தக் லைஃப் படம் வர ஜூன் 5 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்துடைய ஃபர்ஸ்ட் சாங் சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மேலும் லே மஸ்க் அப்படிங்கிற படத்தை ஏஆர் ரஹ்மான் ஓன் ப்ரொடக்ஷனில் மியூசிக் பண்ணி டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துட்டு பேசியிருக்கிற ஏஆர் ரஹ்மான் படம் பற்றியும் இந்த படம் உருவாக காரணமாக இருந்த முன்னாள் மனைவி சாய்ரா பற்றியும் பேசியிருக்காரு. சாய்ரா பானு பற்றி பேசும்போது ஒவ்வொரு தடவையும் முன்னாள் மனைவி அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்கள் யார்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கணுன்னா யார்கிட்ட கேட்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப என்னுடைய ஃபேமிலி கிட்ட, அதாவது முன்னாள் மனைவி சாய்ரா மகள்கள் கிட்ட மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கடந்த மார்ச் மாதம் எண்டில் சாய்ரா பானு அவர்கள் வெளியிட்டிருந்த அறிக்கையில், இப்பையும் நாங்கள் கணவன் மனைவி தான். கடந்த 2 வருஷமாக நான் சோர்வடைஞ்சிருந்ததால் கொஞ்சம் விலகியிருக்கேன். அவருக்கு என்னால் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வேண்டாம், அதனால தான் நான் விலகியிருக்கேன். அதனால் என்ன ஏஆர் ரஹ்மானுடைய முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க அப்படின்னு மீடியா கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஆனால் தற்போது ஏஆர் ரஹ்மானை சாய்ரா பானுவை முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்லியிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து லே மஸ்க் படம் உருவானது பற்றி ஏஆர் ரஹ்மான் சொல்லும்போது, என்னுடைய முன்னாள் மனைவி கிட்ட இந்த படத்துடைய ஐடியா பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அவங்க நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ்லாம் பார்ப்பாங்க. அப்போ நாங்கள் யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது சினிமாவில் ஏன் வாசனையை ஒரு கதை சொல்லும் கருவியாக பயன்படுத்துறது இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தோம். அதே சமயத்தில் நண்பர் ஒருத்தர் விஆர் ஹெட்செட் ஒன்று எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தார். ஆரம்பத்தில் தயக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை போட்டுட்டு பார்க்கும்போது அந்த அனுபவம் ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த 2 விஷயங்களும் சேர்ந்து தான் லே மஸ்க் படம் உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் முன்னாள் மனைவி சாய்ரா பானு இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா குராச்சி ஃபீனிக்ஸ் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. சமீபத்தில் சர்ச்சையாக போயிட்டுருக்கிற ஜெயம் ரவி ஆர்த்தி வாகரத்துலையும் தன்னை முன்னாள் மனைவின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஆர்த்தியை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜெயம் ரவி வெளியிட்டிருந்த அறிக்கையில் வார்த்தைக்கு வார்த்தை முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல தான் சாய்ரா பானுவும் வாகரத்து முடியல அப்படிங்கிறதால தன்னை முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஆனால் தற்போது ஏஆர் ரஹ்மான் அவர்களே முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்கிறது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு.